இயல் 9 ஒளியின் அழைப்பு. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம். வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்ததே இயற்கை போற்றி வளர்க்கின்றன. போட்டியின்றி வாழ்க்கை இல்லை, வழிகளின்றி வெற்றி இல்லை. ஒவ்வொன்றையும் அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கை மட்டுமன்று வாழ்க்கைக்கும் தான். பிறவிகளை தொலைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளிய முதை தேடிப் போகிறது. ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறுக்கமுக போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர். முண்டி மோதும் துணிவே இன்பம். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. நான் பிச்சமூர்த்தி. விண் வானம். ரவி கதிரவன். கமுகு பாக்கு. கமுகு மரம் தம் தோன்றிய இடத்திலிருந்து பெருமரத்தின் நிழலை துளைத்து நின்றது. பெருமரத்தின் நிழலை வெறுத்தது. உச்சிக்கிளையை மேலே உயர்த்தியது. விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை அமுதத்தை தேடியது. மீண்டும் மீண்டும் உயரே கதிரவன் ஒளிக்கதிர்களாகிய விரல்களின் அழைப்பை கண்டதும் பெருமரத்தின் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளைகளை வளைத்து நீட்டியது. அமுதத்தை நம்பி ஒளியை வேண்டி கமுகு அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது. அதுதான் வாழ்க்கை போர். வாழ்க்கை உறுதி பெற வேண்டுமென்றால் போரிட்டே ஆக வேண்டும். பெருமரத்தை முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம். முயற்சி உள்ளனவே வாழ்வில் மலர்ச்சி பெறும். கமுகு மரம் கடுமையாக பெருமரத்தோடு முட்டி மோதி துணிச்சலான முயற்சிகளில் ஈடுபட்டது. நம்பிக்கை தன்முனைப்போடு கூடிய போட்டியில் கமுகு வென்றது. பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடைபோடுகிறது. பிறவியுரல் ஒளியமுது. வாழ்க்கை போர். உருவகங்கள். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள். புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சி எனும் நூலில் வள்ளிக்கண்ணன். புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் எனப்பட்டன. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். எனவே அவர் புதுக்கவிதையின் தந்தை என போட்டப்படுகிறார். புதுக்கவிதை இலக்கு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடுகின்றனர். நா. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். இவரின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி என்பதாகும். 1932 கலைமகள் பரிசு பெற்றார். கிஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியுள்ளார்.